ஒரு சின்ன கதை சொல்லலாமா? ஈசாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் இந்த பாப்பா கதை, குட்டி கதையெல்லாம் நிறைய எழுதினவர். உண்மையில் ஈசாப் வாழ்ந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஒரு அடிமை, ஸ்லேவ். அவர் அடிமைன்னா என்னன்னு தெரியுமாப்பா? அந்த காலத்தில் வீட்டோட அடிமைகளாக வச்சுருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு அடிமை அவர். அவர் வாழ்ந்த அந்த வில்லேஜில், அந்த கிராமத்தில் வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் கிராமம்னா இருக்காது, சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கும். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் அந்த கிராமத்தோடு காலி பண்ணி வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போக 2 நாள் ஆகும். அப்போ எல்லோரும் மூட்டையை கட்டினப்புறம் மூட்டையை யார் சுமக்கிறது? அடிமைகள் தான் சுமந்துட்டு வருவாங்க. இந்த அடிமைகள்கிட்டே கேட்குறாங்க, எந்த மூட்டையை நீ சுமக்க போகிறாய்ன்னு கேட்குறாங்க. நீங்களே சூஸ் பண்ணலாம். அதான் அடிமையாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கன்செஷன். நீ என்ன மூட்டையை தூக்கணுன்றதை நீயே முடிவு பண்ணிக்கப்பா. எல்லோரும் ஓடிப்போய் எதை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெயிட் எந்த மூட்டை கம்மியாக இருக்கோ அதை தூக்குவாங்க. ஈசாப் என்ன பண்ணார்? இருக்கிறதுலேயே வெயிட் மிக அதிகமாக இருக்கிற சாப்பாட்டு மூட்டையை நான் தூக்குறேன்னு சொன்னார். எல்லாரும் ஈசாப்பை பார்த்து சிரிச்சாங்க. அறிவு இருக்கா? ஏதாவது வெயிட் கம்மியாக இருக்கிறது? ஏன்னா நம்ம ஆட்கள் சாப்பாட்டு மூட்டை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாத்தையும் விட அதுதான் கனம். குற்றாலம் அருவிக்கு போய் அருவி அப்படி கொட்டுது, அதை பார்க்காம அதுக்கு முதுக காமிச்சிக்கிட்டு இவன் எலுமிச்சம்பழ சாத்தை அடிக்கிறான் பாருங்க. மூட்டை நமக்கு எப்போவுமே சாப்பாட்டு மூட்டை தான் வெயிட்டு. ஈசாபானா அதை தான் தூக்குறேனார். எல்லாரும் மற்ற அடிமைகள்லாம் ஈசாவை பார்த்துருச்சாங்க, லூசு பயம், இருக்கிறதுலே வெயிட்டானதை தூக்குறான். தூக்கவே முடியல, ஏன்னா முதுகு வளைஞ்சிருச்சு. குனிஞ்சு அதை சுமந்து தூக்க முடியாமல் தூக்குறாரு. ஆனால் மற்றவங்களாம் துணி எடுத்துக்கிறாங்க, மற்ற பொருட்களை குழந்தைகளை விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கிறாங்க. சில பேர் பிள்ளைகளை தூக்குறாங்க. பிள்ளை வீட்டில் கிளம்பும் போது நல்லா தான் இருக்கும், சாதுவாக நல்லா வரும். ஒரு மணி நேரம் கழித்து என்ன பாடுபடுத்துன்றதை இங்கே இருக்கிற ஆசிரியர்கள்ட்டெலாம் கேளுங்க. தலையை பிடிச்சி இழுக்கும், காதை பிடிச்சி கடிக்கும். அப்போ மற்றவங்கள்லாம் அதை சுமக்கிறாங்க. ஈசாப் மட்டும் இதை ஏன் சுமந்தார்? அவர் முட்டாளா? என்னன்னா, சாப்பாட்டு மூட்டையில் சாப்பிட்டு வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுவும் நம்ம மக்களை அடித்து தூக்குறாங்களா, சீக்கிரம் வெயிட்டு குறையுது. அடுத்த நாள் எல்லாரும் போய் மற்றவங்களோட வெயிட்டு ஜாஸ்தி ஆகுது. இந்த துணியெல்லாம் மடித்து அழகாக வச்சா வெயிட்டு கம்மியாக இருக்கும், சுருட்டி உள்ளே போட்ட பிறகு வெயிட்டு ஜாஸ்தியாயிரும். மற்றவர்களுடைய வெயிட்டு ஜாஸ்தி ஆகி எல்லாம் குனிஞ்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அடுத்த நாளிலிருந்தே ஈசாபினுடைய சுமை குறைய கடைசியில் போய் சேரும்போது அவர் கையை வீசிக்கிட்டு ஜாலியாக நடந்துட்டு வந்தார். மற்றவங்களாம் தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு வந்தாங்க. நம்ம ஏன் இந்த கதையை சொல்லு? ஒரு பொருத்தமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது. இளமையிலே அதிக சுமையை தூக்குவதற்கு நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் போக போக சுமை குறையும். இந்த இளமையிலே இவ்வளவு சுமையை எவன்டா சுமக்கிறது சாமி நீங்கள் நினைச்சீங்கன்னா போக போக சுமை அதிகமாகி கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போது சுமையை, பாரத்தை சுமக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள்.